to YK channel guys. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? cappuccino. அது தேவையான பொருட்கள் காபி தூள், இது சுடு தண்ணி, ஜீனி. இது வந்து காஃபி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான சுகர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நாங்கள் எடுத்துருக்கோம். அதையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடுங்க. கஷ்டம். இதுதான் காஃபி எல்லாத்தையும் இப்போ நாங்கள் காஃபி தூள் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து ஜீனி போடுங்க. இப்போ ஜீனி போட்டோன்னா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். திக்கானதுக்கப்புறம் நாங்கள் காய்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம முதல்ல பார்த்த கலரோட நல்லா திக்காக இருக்கும். பட் ஆனால் இது இன்னும் திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கும். நல்லா சாண்டர்ட் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். அது ரொம்ப திக்கானா நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி திரும்பியும் அதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறது வந்து சாலிடாக ஆயிடுச்சுன்னா நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா கைஸ்? அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். கைஸ் இப்போ நம்மளோட கேப்பச்சினோ வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ரெடி ஆகிடுச்சா அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. இப்போ இந்த கேப்பச்சினோ வந்து இந்த பால் நாங்கள் எடுத்து வச்சுப்போம். இதில் சரியாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இன்னும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.